நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாதா, நான் பசியோடு இருக்கிறேன். என்ன? ஆனால் நான் உனக்கும் லட்டு தந்தேனே. அந்த லட்டுவை எல்லாம் அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் உண்டு விட்டார்கள். அனைத்தையும் உண்டார்களா? அனைத்தையும் இல்லை, அதிகமாக உண்டார்கள். 4 லட்டு உண்டார்கள். சற்று பொறு. இவ்விரண்டும் மாத்திரையின் லட்டுக்கள். இந்தா, இதில் ஒன்றையும் நீ உண்பாயாக. ஒன்று மட்டும் விளங்கவில்லை தாயே. நீங்கள் உணவளிக்கும் போது நான் முழுமையாக திருப்தி அடைகிறேன். ஏனெனில் எனது மன திருப்தியானது உனது வயிற்றை திருப்தி அடையச் செய்கிறது. உலகில் நான் கொள்ளும் பெரும் திருப்தி யாதெனில் என்னுடைய கரத்தால் என் 5 புதல்வர்களுக்கும் உணவளிக்கும் செயலே. வாருங்கள், பீமனோடு அனைவரும் உணவுண்ண வாருங்கள். இல்லையெனில் இவன் திருப்தியால் தாம் வருந்துவீர்கள். வாருங்கள். தமது தந்தையை நான் விவாகம் செய்தால் துர்பாக்கியம் ஒன்றையே நான் ஏற்க வேண்டி வரும். தமக்கு பிறகு தமது புதல்வன் அரியணை ஏறினார். எனது புதல்வர்களின் வருங்காலம் என்னவாகும்? ஆனால் மகாராஜா அவர்களால் இவ்விரு சுகத்தில் ஒரு சுகத்தையே ஏற்க முடியும் என்கிறேன். அரண்மனையில் வாரிசோடு சுகபோகமான வாழ்வு, இல்லையேல் என் மனைவியோடு நதிக்கரை குடிலில் வாழும் வாழ்வு. தவறு தேவி. என் தந்தை எவ்விரு சுகங்களையும் தன்வசமாக்குவார். இரண்டையும் ஒரு சேர பெறுவார். என்னை ஈன்றவள் பவித்திரத்தின் பாத்திரம். அவளை சாட்சியாக்கி அவனியில் எடுக்கும் சபதம் இது. இனி நான் அஸ்தினாபுரத்தின் வேந்தனாக அல்ல, வாழ்வுள்ளவரை சேவகனாக வாழ்வேன். இனி எனது உடல் தீண்டாத பெண்ணினை கண்ணிற்கு கண்ணாக காத்து நிற்கும் அஸ்தினாபுரத்து மண்ணினை. தம்முடைய இந்த புனித கரையில் அன்று தமது புதல்வன் சத்திய பிரமாணம் செய்தான். அன்றே ஒரு தாயாக தங்கள் மகனை அறிவுரை வழங்கி தடுத்திருந்தால் இந்த நஷ்டமானது ஏற்பட்டிருக்குமா? ஏன் அவனை தாங்கள் தடுக்கவில்லை? காரணம் என்ன? என் கரைக்கு அனுதினமும் எண்ணற்றவர் வருகின்றனர். பலதரப்பட்ட சங்கல்பங்களையும் சபதங்களையும் மேற்கொள்கின்றனர். வருபவர்களை நான் தடுத்தால் சிருஷ்டியின் செயல்பாடு தடைப்படும். எவரது சங்கல்பத்திலும் தலையிடுவது என்னுடைய கடமை அல்ல. ஆனால் பீஷ்மன் தம்முடைய புதல்வன் அல்லவா? தாம் 25 ஆண்டுகள் அவனை பேணி வளர்த்தீர்கள். அரசனாக்க வேண்டுமென்று ஆசை கொண்டீர்கள். அவன் ராஜ்யத்தை தியாகம் செய்த போது ஈன்ற தம்முடைய மனமானது வேதனை கொள்ளவில்லையா? நீ பீஷ்மனை பற்றி கூறுகிறாய். என் கரை சேருபவர்கள் அனைவரும் என் சிசுவை போன்றவர்கள். அனைவரின் பாவங்களை துடைப்பதே எனது பணி. எனில் பீஷ்மன் தமக்கு விசேஷமானவன் அல்ல. தவறு. அவன் விசேஷமானவன்தான். ஆனால் அது ஆத்மார்த்த உணர்வில் உள்ளதே தவிர பார்க்கும் பார்வையில் இல்லை. சத்யவதி, இன்று அஸ்தினாபுரத்தில் ஏற்பட்டுள்ள அவல நிலைக்கு காரணம் நீ ஒருத்தி மட்டுமே ஆவாய். ஏனெனில் அன்று நீ கண்ட கோணம் தவறானது.
நான் ஒரு சாதாரண ஸ்திரீயாவேன். தம்மை போல் அமரத்துவம் பெற்றவள் அல்ல. அனுக்ஷணமும் மரண பயமானது மனிதனுடைய இதயத்தில் தோன்றும். ஆகையால்தான் மனிதன் பாதுகாப்பை தேடுவான். நான் தேடியதும் பாதுகாப்பை அல்லவா? பாதுகாப்பு கிடைத்ததா உனக்கு? என்ன கிடைத்தது? இதுவரை வாழ்வில் போராட்டம், வளர்த்தவர்கள் மூலம் அவமானம். ராஜ்யத்தில் வாழும் அனைத்து பிரஜைகளின் சாபம். நீரில் இட வேண்டியது உப்பையா அல்லது இனிப்பையா எனும் முடிவை நீதான் எடுக்க வேண்டும். ஆனால் ஒருமுறை முடிவெடுத்து விட்டால் மீண்டும் அதை மாற்றுவதற்கு இயலாது சத்யவதி. நான் அறிவேன் கங்கையே. அன்று தவறிழைத்து விட்டேன். ஆனால் நான் எதிர்கால நலன் கருதியே அவ்வாறு செய்தேன். நல் எண்ணம் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவும் ஒருவரது வாழ்வில் தொல்லையாக மாறுமா? நான் அறிவேன். நானே தவறிழைத்தேன். ஆனால் இப்போது சந்திர வம்சத்தை தலை நிமிரச் செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டிருக்கிறேன். அதற்கு ஏதேனும் உபாயம் கூறுவாயா? நல் மார்க்கம் காண்பிப்பாயா? யாரிடமும் ஆலோசிக்காமல் முதல் முடிவையும் நீயே எடுத்தாய். ஆகையால் இப்போது இரண்டாவது முடிவையும் நீ தனியாகவே எடுக்க வேண்டும் சத்யவதி. எதிர்கால நலனிற்காக அனைவரும் இன்று முடிவெடுக்கின்றார்கள். வரும் வருங்காலமானது சுகமாக அமைய வேண்டுமென்று அனைவரும் இன்றே அதற்கு முடிவெடுக்க முயல்கிறார்கள். தமது வாழ்வின் நலனை எண்ணுகிறீர்கள். அவ்வாறு எடுக்கும் முடிவில் அடுத்தவருடைய நலனும் அடங்கியிருக்கும் அல்லவா? தனது வாழ்வினில் வசந்தத்தை உருவாக்க ஒருவர் முடிவெடுப்பதற்கு அனைத்து அதிகாரமும் உள்ளது. அது தவறில்லை. ஆனால் நிகழவிருப்பதை யார் அறிவார்? ஒருவரால் கற்பனை கொள்ள மட்டுமே இயலும். வருங்காலத்தை கற்பனையான எண்ணம் கொண்டே அனைவரும் வடிவமைக்க முயற்சி செய்கின்றோம். அவ்வாறு இருக்க நிர்ணயம் செய்ய வேறொரு மார்க்கமானது உலகில் உள்ளதா? ஆழமாக சிந்தியுங்கள். அனைத்து சுகங்களுக்கும் ஆதாரம் தர்மமே. அது மனிதரின் இதயத்தில் வியாபித்திருக்க வேண்டும். ஒன்றை நிர்ணயிப்பதற்கு முன்பாக அனைவரும் தம்முடைய ஹிருதயத்தை ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நிர்ணயமானது சுயநல எண்ணம் கொண்டதா, தர்ம எண்ணம் கொண்டதா என்ற கேள்வி அவசியமாகிறது. வருங்கால முடிவானது தர்ம எண்ணம் கொண்டு எடுக்கப்படுமேயானால் ஆனந்தம் கரைபுரண்டோடும் அல்லவா? சிந்தித்து செயலாற்றுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பணிகிறேன் ராஜமாதா. பணிகிறேன் ராஜமாதா. நலம் உண்டாகட்டும். புறப்படுவதற்கு ஏற்பாட்டினை செய்விதுரா. நாளை விடிந்ததும் புறப்பட வேண்டும். தாம் எங்கேனும் புறப்படுகிறீர்களா? என் கடமையாற்ற புறப்படுகிறேன் பீஷ்மா. இச்செயலை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே செய்திருக்க வேண்டும்.
ஆனால் அச்சமயத்தில் என்னுடைய சுயநல எண்ணமானது நல் நிர்ணயத்தை எடுக்க என்னை அனுமதிக்கவில்லை. அக்காரணத்தால் இன்று வாழ்வில் காரிருளை சந்தித்தோம். ஆனால் இப்போது தர்ம எண்ணம் கொண்டு நான் முடிவெடுத்தாக வேண்டும். தாம் கூறுவதன் பொருள்? விதுரா, உன்னை போன்ற ஒரு புத்திமானுக்கு யோகிய ஸ்தானத்தை வழங்கியிருக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? ஆனால் தவறிழைத்து விட்டேன். நேற்று வரை உன்னை நான் தாழ்ச்சியானவன் என்றே எண்ணினேன். ஆனால் இன்று நான் என் தவறை உணர்ந்து விட்டேன் விதுரா. ஆகையால் நான் மேற்கொள்ளும் இப்பயணத்தில் உன்னையும் அழைத்துச் செல்ல விளைகிறேன். நாம் இருவரும் செல்வோம் பாண்டுவிடம். எடுத்துரைப்போம் அவனிடம். அவன் ஆற்ற வேண்டிய கடமை பற்றி அவனுக்கு நாம் போதிப்போம். எப்பாடுபட்டாவது பாண்டுவை நான் இங்கு அழைத்து வருவேன். அஸ்தினாபுரத்தின் அரியணையில் அவனை அமரச் செய்வேன். வாருங்கள் மகாராஜா. தாம் எழுப்பியுள்ள வேள்வியின் பெயர் என்ன? சங்கல்ப வேள்வி சகோதரி காந்தாரி. அமர்வாயாக. இயலாது அண்ணா. இந்த வேள்வியுடைய பலன் என்னவென்று அறியாத வரையில் நான் வேள்வியில் அமரப்போவதில்லை. அன்பு சகோதரியே, உனது அன்பு சகோதரனின் இதயத்தில் நீயும் உன் கணவனும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே உள்ளது. நான் கூறும் வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? எனது கணவனும் எனது வாரிசுகளும் மட்டுமே எனது குடும்பம் அல்ல. மகாராஜா சந்தனுவின் வம்சம் அனைத்தும் என் குடும்பம். ஓஹோ, நீ கூறிய இந்த விஷயம் உன் கணவனோடு நீ நடத்த வேண்டிய விவாதம். ஒருவேளை துரியோதனனுக்கு பதிலாக பாண்டுவின் புதல்வன் அஸ்தினாபுரத்து அரியணையில் அமர்ந்தால் அதில் உனக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லை என்று நீ கூறுவாயானால் அதை பற்றி கேட்கும் அதிகாரம் எனக்கில்லை. அவ்வாறு ஒன்று நடக்காது சகுனி. அரியணைக்குரியவன் எனது புதல்வன் துரியோதனனே. இதற்கு உன் பதில் என்னவோ காந்தாரி? பிதாமகர் மீது நம்பிக்கை உள்ளது. ராஜமாதா விதுரன் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ளேன். அவர்கள் அநியாயம் இழைக்கக்கூடியவர்கள் அல்ல. அநியாயம், அநியாயம். அழகிய தடாகம் ஒன்று வற்றிக் கொண்டிருந்ததாம். அதில் இருந்த மீன்கள் இன்னொரு தடாகத்திற்கு செல்ல வேண்டிய நிலை. அந்த சமயத்தில் ஒரு நாரை, என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், நான் உங்களை அந்த தடாகத்தில் விடுகிறேன் என்று கூறி தன் மீது வந்து அமரும்படி அந்த மீன்களுக்கு அறிவுரை வழங்கியதாம். பொருள் விளங்கியதா காந்தாரி? இருந்த தடாகத்தை விட்டு நாரையை நம்பிய மீன்கள் முடிவில் என்ன ஆனது? அந்நாரையின் வாய்க்குள் நாசமாய் போனது. இன்று 15 ஆண்டுகளுக்குப் பிறகு ராஜமாதாவிற்கு திடீரென்று பாண்டுவின் நினைவு எதற்காக வர வேண்டும்? இதை பற்றி தாங்கள் சற்று ஆலோசித்தீர்களா மகாராஜா? அறிவேன். இது பற்றிய எண்ணம் பல ஆண்டுகளாக என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ராஜமாதாவின் பயணம் அன்பு கொண்ட பயணம் என்றால் விதுரன் ஏன் அதில் பங்கு பெற வேண்டும்? பாண்டுவின் தபோநிலை முடிந்துவிட்டது என்பதை எடுத்துரைப்பதற்காக செல்கிறாரோ என்னவோ? வாருங்கள் மகாராஜா, நீங்கள் வாருங்கள், சங்கல்பம் மேற்கொள்ளுங்கள். இந்த சங்கல்பத்தின் பொருளை நான் அறிவேன். சந்திர வம்சத்தை அழிப்பதுதானே?
இல்லை சகோதரி, உனது வம்சத்தை நான் ஏன் அழிக்க வேண்டும்? மகாராஜாவின் விசுவாசத்தை நான் ஏன் இழக்க வேண்டும்? என்னுடைய எண்ணம் என்ன என்பதையும் கூறுகிறேன். மகாராஜாவின் வாரிசுகளான கௌரவர்கள் நிலைக்க வேண்டும். அவர்களின் உரிமையில் பாண்டவர்கள் தலையிடக்கூடாது. ராஜமாதாவும் மகாமந்திரியும் அரண்மனை திரும்பிய பிறகு குமாரர் துரியோதனன் அஸ்தினாபுரத்தின் யுவராஜனாக அறிவிக்கப்பட வேண்டும். எனது இந்த கூற்று நியாயமென்றால் வந்து அமருங்கள். இந்த பானத்தை எவ்வளவு தொலைவு நம்மால் ஏய முடியும் தந்தையே? இந்த வனத்தையே கடக்க வைக்க இயலும். நான் கரங்களால் எறிந்தாலே கடந்துவிடும் வனத்தை. இதற்கு வில்லின் அவசியம் இல்லையே. அம்பு எறிவதால் இலக்கை அடையாது, வில்லை கொண்டு எய்வதால் மட்டுமே அடையும். சக்தியை எவ்வளவு பிரயோகிக்க வேண்டும் தந்தையே? நாம் கற்ற வித்தையில்தான் சக்தி உள்ளது. அது இல்லையில் தனுசை கையிலேந்துவது வீணாகும். அதிக மனோபலம் கொண்டிருந்தால் பலனும் பெரிதாகும். சாஸ்திரம் ஆத்மபலம் கொண்டவனுக்கு அருளை வாரி வழங்கும். விளங்கவில்லை தந்தையே. மனோபலம் என்பது யாது? அதிக காற்று வீசும்போது விருட்சங்கள் வளையும் நிலை ஏற்படும். பலத்தை இழந்த விருட்சங்கள் அடியோடு சாய்ந்துவிடும். ஆனால் பலம் கொண்ட விருட்சங்கள் போராட்டத்தை எதிர்த்து நின்று பின்பு நாடி வருபவர்களுக்கு கனிகளை வழங்கும். மனோபலத்தின் உதாரணம் இதுவேயாகும். இக்கட்டான நிலையிலும் உத்தம மனிதர்கள் தர்மத்தை தியாகம் செய்ய துணிய மாட்டார்கள். ஆத்மபலம் என்றால் என்ன? பூமியில் வாழும் சில பூச்சிகள் தமது பசியை போக்க விருட்சங்களை அரித்து உண்பதால் அவை அழிந்து விடுகின்றன. ஆனால் சில விருட்சங்கள் அந்த இன்னலையும் கடந்து நிமிர்ந்து நிற்கும். அது அந்த விருட்சத்தின் ஆத்மபலம். உலகில் ஒழுக்கமாக வாழும் ஒரு மனிதனை பாவமானது விழுங்குவதற்கு முற்படலாம். அச்சமயத்தில் அவன் அசத்திய வழியில் செல்வானானால் தோல்வியையே சந்திப்பான். அதாவது மனிதனுடைய புறத்தை காப்பது அவனுடைய மனோபலமாகும், அவனது அகத்தை காப்பது ஆத்மபலம் அல்லவா தந்தையே? அற்புதம் புத்திரனே, உன்னை எண்ணி கர்வம் கொள்கிறேன். விரைவில் ஒரு நாள் அஸ்தினாபுரத்தின் அரியணையை நீ அலங்கரிப்பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜமாதா, உண்ணுவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தம்முடைய குடிலானது அந்நதிக்கரை அருகே உள்ளது. ஓய்வெடுக்கும் எண்ணம் என் மனதில் இல்லை மகனே. ஆனால் நம்முடன் வருகின்ற வீரர்கள் அனைவரும் ஓய்வெடுக்க வேண்டுமல்லவா? பல ஆண்டு காலமாக ராஜ்ய பரிபாலனத்தில் கவனம் செலுத்தி வந்தேன். அக்காரணத்தினால் என்னுள் ஓய்வெடுக்கும் எண்ணமே தோன்றவில்லை. ஒருவேளை உழைத்து பணியாற்றி இருந்தால் அயர்வானது தோன்றியிருக்கலாம். அரண்மனையில் அன்று நான் எடுத்த ஒரு முடிவானது இன்று என்னுள் குற்ற உணர்வை உருவாக்கிவிட்டது. நல்லெண்ணம் கொண்டுதானே அண்ணன் பாண்டுவை தாம் சிம்மாசனத்தில் அமர்த்தினீர்கள் ராஜமாதா. ஆனால் நீதியின் தவறு சக்கரம் விதுரா, தவறு நியதியுடையதல்ல. எனது முடிவு தவறாக இருக்குமேயானால் நான் அதை தவறு என்று உணர்ந்திருப்பேன். ஆனால் அம்முடிவிற்கு பின்னால் ஒரு காரணம் இருந்தது. அது யோகியமற்றதாகும். என் மனதில் அன்பு வியாபித்திருந்தது. ஆனால் அந்த அன்பை நான் சுயநலத்தோடு பின்னி பிணைத்திருந்தேன். அந்நதியை பார்த்தாயா விதுரா? நீரோட்டம் கரையை கடக்க முயல்கிறது. அந்த நீரானது இப்போது இந்நதியில் வழிந்தோடினாலும் எங்கோ வனத்திலுள்ள விருட்சங்களை சென்றடைகிறது. ராஜமாதாவின் வாழ்வும் இது போலத்தான் விதுரா. அவள் தன் குடும்பத்தாரோடு வாழலாம். ஆனால் அவளது சிநேகம் ராஜ்யத்திற்குள் ஊடுருவவில்லை என்றால்
அவள் வாழ்கின்ற வாழ்வே வீணானதாகிவிடும் அல்லவா? அண்ணன் பாண்டு தமது கோரிக்கையை ஏற்பாரா? தம் தப்போ நிலையை அவர் துறப்பாரா? ஏற்பான். என் வார்த்தையை மதிப்பவன் அவன். ஏற்க வைப்பேன் அவனை. நிம்மதியான நிலை, வசந்த காலத்தின் பூக்கள், இயற்கை, விருட்சத்தின் கனிகள், வன விலங்குகளின் உற்சாகம் அனைத்தையும் உதாரணமாக்குவேன். அது போன்ற வசந்த காலம் அஸ்தினாபுரத்தின் பிரஜைகள் மனதில் உருவாக வேண்டுமெனில் அவன் தன் தபோ நிலையை விட வேண்டும் என்று கூறுவேன். அது மட்டுமல்ல, அன்று ஈசனை இல்லறத்திற்காக தவ நிலையை விடுத்தவர் அல்லவா? பாண்டு எனது கோரிக்கையை நிச்சயம் ஏற்பான். சகாதேவா, என்ன நேர்ந்தது மகனே? தெரியவில்லை மாதா, ஆனால் மனம் பதைக்கிறது. எனது தந்தைக்கு ஏதோ அநியாயம் நடக்கவிருக்கிறது.